ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மதிகம். நான் நம்மளோட சேனலில் இன்றைக்கி ஒரு கோவிலுக்கு போன ஒரு விளாக் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ கோவிலில் அந்தளவுக்கு வீடியோ ஷூட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ போயிட்டு வந்த அந்த டீட்டெயில்ஸ் மட்டும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது இந்த வியூ கல்லணை. ஸோ கல்லணை ஸ்டார்டிங்லேயே வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். கல்லணைக்கிட்ட ஒரு பாயிண்ட் நிப்பாட்டிட்டு தம்பிக்கு டூ வீலரில் தான் ட்ராவல் பண்ணியிருந்தோம். ஸோ நம்ம வீட்டிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 110 கிலோமீட்டர் காட்டுச்சு. சரி பரவாயில்ல, கொஞ்சம் மைண்ட் ஃப்ரீயாக இருக்கும், நம்ம டூ வீலரில் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவுட்டர் ரோடாக பார்த்து சூஸ் பண்ணி போனோம், டிராஃபிக் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கல்லணைக்கிட்ட ஸ்டாப் பண்ணிவிட்டு தம்பியை காட்டினேன். தண்ணி போகிறது இதெல்லாம் அவன் ரொம்ப ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருந்தான். ஸோ மொத்தம் 2 பாயிண்ட் ஸ்டாப் பண்ணோம். ஒரு டைம் ஃபீட் பண்ணுறதுக்கும், அதுக்கப்புறம் ஒரு டைம் ஸ்நாக்ஸ் இது மாதிரி சாப்பிட்றதுக்கும். நாங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாமல் சாமி கும்பிட்டுட்டு வரும்போது சாப்பிட்டுக்கலான்ட்டு. ஸோ போனது சுவாமி மலைக்கு. அவங்களுக்கு அறுபடை வீட்டுக்கு மொட்டை எடுக்கிறதா வேண்டி இருந்தது. ஸோ கிட்டத்தட்ட 5 இது முடிஞ்சிருச்சு. இன்னும் திருத்தணி மட்டும் இருக்குது, அது கூடிய சீக்கிரம் போகணும். மற்ற எல்லாமே எடுத்தாச்சு. இப்போ சுவாமி மலைக்காண்டி போயிருந்தோம். ஸோ சுவாமி மலைக்கு நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பும்போது கரெக்டாக 7:40. நாங்கள் அங்கே ரீச் ஆகும்போது 11:10. இடையில ஒரு ½ அன் ஹவர் நாங்கள் நின்று போயிருப்போம். மேப் காட்டின அதே டைம் தான் எங்களுக்கும் ஆச்சு. அந்த அளவுக்கு டிராஃபிக் இல்லாமல் அவுட்டர் ரோடை சூஸ் பண்ணி போனனால கொஞ்சம் ஈஸியாகவே இருந்துச்சு. அது இல்லாமல் கிளைமேட்டும் கொஞ்சம் கூலிங்காக இருக்கனால வெயில் அந்த அளவுக்கு தெரியல. ஸோ போயிட்டு போகும்போது பார்த்திங்கன்னா ஹெல்மெட் நான் போட்டிருந்தேன் கொஞ்சம் தூரத்துக்கு. அப்போ அவன் ஹெல்மெட் நான் போட்டிருக்கேனேன்னு கை உள்ளே விட்டு முகத்தை தொட்டு பார்த்துக்கிட்டே இருந்தான். ஹெல்மெட்டு மூஞ்சி எங்கே இருக்குது, இப்படி உள்ளே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தேடிக்கிட்டே இருந்தான். கண் எங்கே இருக்குது, மூக்கு இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறமேட்டுக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு சுவாமி மலைக்கு 11:10 ரீச் ஆனோம். ஸோ 12:30 மேலே ஏறுறதை நிப்பாட்டிடுவாங்களாம். அதனால் வேகமாக போயிட்டு கோயிலுக்கு பேக் சைடு பார்க்கிங் ஏரியாவில் தான் மொட்டை எடுக்கிற இடம் இருந்துச்சு. ஸோ அங்கே போனோம் அப்படின்னா நம்மளுக்கு பிஃபோர் ஆஃப்டர் ஃபோட்டோஸ் எடுத்துருவாங்க. கேமராவில் ஃபோட்டோ எடுத்துகிட்டு நம்மளுக்கு போய் மொட்டை எடுத்துகிட்டு நம்ம விருப்பப்பட்டால் காசு கொடுக்கலாம். மற்றபடி காசு கட்டாயமாக கேட்க மாட்டாங்க. உள்ளே பாத்ரூம் இருக்குது, லேடிஸ்க்கு தனியாக ஜென்ட்ஸ்க்கு தனியாக. சுடுதண்ணி வேணும் அப்படின்னு சொன்னாலும் நம்ம பணம் பே பண்ணோம்னா சுடுதண்ணி பக்கத்தில் வாங்கிக்கலாம். அது மாதிரி இருந்துச்சு. பிஃபோர் ஃபோட்டோ எடுத்து நம்ம எடுத்ததுக்கப்புறம் ஆஃப்டர் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துடணும். அது முடிச்சுட்டு சுவாமி மலைக்கு ஏறும் போது பார்த்திங்கன்னா உள்ளே என்ட்ரானோடனே இந்த இடத்துலையே மொபைலை வாங்கி வச்சுருவாங்க. வாங்கி வச்சுட்டு டோக்கன் கொடுத்துருவாங்க. சுத்தமாக ஃபோன் ஸ்டெப்ஸில் கூட அலோடு கிடையாது. அதுக்கப்புறம் மேலே 12:30 ஏறுறதை நிப்பாட்டிடுவாங்க. இது அந்த கோவிலை அப்படியே தத்ரூபமாக வுட்டில் செஞ்சு எக்ஸிபிஷன் மாதிரி முன்னாடி வச்சுருந்தாங்க. ஸோ அதை ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இது பக்கத்தில் சிவன் கோவில் இருந்துச்சு, அதையும் கும்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டோம். அப்போ கொஞ்சம் நேரம் தம்பி அங்கே விளையாட விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிட்டத்தட்ட 12:40 மேலே போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு கீழே வந்துட்டோம். ஆனால் 12:30 மேலே விடாமே இருந்தாங்க. ஏன்னா மேலே போனவங்களாம் கும்பிட்டுட்டு கீழே இறங்கணும், அதுக்காக தான். மற்றபடி அங்கே எப்பயும் போல் தான் எல்லா பக்கமும் இருக்க மாதிரி வெளியே கடைங்க இருந்துச்சு. அந்தளவுக்கு ஷாப்பிங் எதுவும் பண்ணலை. சும்மா விண்டோ ஷாப்பிங் மாதிரி சுற்றி பார்த்துட்டு கோயிலில் அப்படியே நம்ம பைக்லேயே ஒரு ரவுண்ட் வந்துட்டு அப்படியே கிளம்பிட்டோம். ஸோ நீங்கள் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா பிளான் பண்ணி போய்க்கோங்க. 12:30 மேலே ஏற ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அப்போ தான் சாமியை பார்த்துட்டு நம்மளால் கீழே இறங்க முடியும். ஸோ மற்றபடி மொட்டை எடுக்கிறது எல்லாமே கூட்டம் இல்லாமல் தான் இருந்துச்சு. நாங்கள் போனது மண்டே. வீக்கெண்டில் நல்லா கூட்டமாக இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.